அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ரேண்டம் டேஸில் எடுத்த வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கின்காக நான் என்ன மாதிரி கேர் பண்ணுறேன், அது கூட என்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறேங்கிறத வீடியோவில் காட்டியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் புவா மாங்காய் ஊறுகாய் செம்ம சூப்பராக போடுவாங்க. அதோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா ஜீரோ ஆயில், ஒரு சொட்டு கூட எண்ணெய் சேர்க்காமல் வருஷ கணக்கில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி. அதோட பக்குவம் எப்படி போடணுங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வேறு எந்த ரெசிபியும் நான் கவர் பண்ணலை. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். வெல்கம் டு ரோஸ் பெடல்ஸ். இன்றைக்கி காலையில் டே சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. ஊருக்கு வந்ததுலேருந்து ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு. நாங்கள் இப்போ தான் வந்த மாதிரி இருக்குது. 1 மாதம் தாண்டிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அந்தமான் கிளம்புறதுக்கு. வீட்டில் புவா மாங்காய் ஊறுகாய் ஒரு மெத்தடில் போடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பொதுவாக ஊறுகாய் அப்படின்னாலே ஒன்று எண்ணெய் இல்லைனா உப்பு, இது ரெண்டுமே அதிகமாக சேர்க்கணும். அப்போ தான் கெட்டு போகாது இல்லையா? ஆனால் வீட்டில் ஒரு சொட்டு எண்ணெய் கூட சேர்க்க மாட்டாங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வருஷ கணக்கில் கெட்டு போகாது. நான் சொல்கிற அதே பக்குவத்தோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். இது ஒட்டு மாங்காய் அப்படின்னு சொல்லுவோம். அதில் தான் போடுவாங்க. கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிறதுனால பாப்பு 2ஆக கட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த உள்ளே இருக்கிற கொட்டைலாம் எடுத்துட்டு, அப்புறம் அந்த சப்பை பகுதி மாதிரி இருக்கும். நம்ம எடுத்தோம் அப்படின்னா 2ஆக கட் பண்ணும்போது வரோம் இல்லையா, அதெல்லாம் உரித்து எடுத்துட்டு ஒரு பாதியை 2 பாதியாக கட் பண்ணி, மொத்தம் ஒரு மாங்காவை 4 துண்டாக கட் பண்ணி பெரிய பெரிய பீஸாக நல்லா கழுவிட்டு தனியாக வச்சுக்கணும். அந்த கருப்பு கருப்பாக ஒட்டி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லாமே முடியட்டும், அதுக்கப்புறம் நான் காட்டுறேன். அஸ்பர் குட்டிமாவுக்கு 2 தடவை ஃபார்முலா மில்க் கொடுப்பேன். ஒன்று மதியானம் தூங்குறதுக்கு முன்னாடி, இன்னொன்று நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் மிச்ச நேரத்துலலாம் சாப்பாடு தான் கொடுக்குறது. வெளியில் எங்கேயாவது போயிருக்கும் போது அந்த டைமில் ஏதாவது சாப்பாடு கொடுக்க முடியல அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு தடவை கொடுப்பேன். இடையில கொஞ்ச நாள் வெயில் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ செம்மையாக வெயில் அடிக்குது. நாங்கள் பழைய சோறை நீச்சோறு அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி மோர் மிளகா வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த பழைய சோறு யார் முன்னாடி சாப்பிட்றாலோ அவங்களுக்கு தான் காலையில் கிடைக்கும். இன்றைக்கி நான் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டேன். அதோட இந்த சோத்து கத்தாழை இருக்கும் இல்லையா, ஆலோவேரா, ஸோ அதை கட் பண்ணி கொஞ்சம் வேலை இருந்துச்சு எனக்கு. இது நான் வந்ததுலேருந்து நினச்சிட்டு இருந்தேன், அப்போல்லாம் செய்ய முடியல. அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, டேன் ரிமூவலுக்கு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். அதுவும் இந்த மாதிரி வெயில் காலத்துலலாம் இந்த டிப்ஸை தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. சோத்து கத்தாழையில் இந்த மாதிரி ஒரு துண்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த தோல் எல்லாத்தையுமே நல்லா பீல் பண்ணி எடுத்துடணும். அதுக்குள்ளே அந்த ஜெல் இருக்கும் இல்லையா, இதை வச்சு நம்ம ஆலோவேரா ஜெல் கூட வீட்டிலே ரெடி பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நான் ஜெல் பண்ணலை. சைடு பகுதியெலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த சதை பகுதியை மட்டும் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கணும். டேன் ஆகுது இல்லையா, அதுக்கு எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டு ஆலோவேரா தான். நீங்கள் இப்படியே கூட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை டெய்லி இந்த மாதிரி பண்ணுறது கஷ்டம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஐஸ் க்யூப் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். நான் ஃபுல்லாக அந்த சதப்பகுதி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் ஒரே ஒரு தடவை, ஏன்னா நம்ம வெளியில் ஃபேஸ்க்கு தான் அப்ளை பண்ண போகிறோம். இதுவே சாப்பிட்ற மாதிரி இல்லைனா ஏதாவது கத்தாழை ஜூஸோ மோர்லாம் போடுறோம் அப்படின்னா 2-3 தண்ணியில் அலசணும். நம்ம ஃபேஸ்க்கு போடுறதுனால நான் ஒரே ஒரு தண்ணியில் மட்டும் அலசியிருக்கேன். அலசாமவும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அடிச்சுக்கலாம். ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்க வேணாம். இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் ஃபேஸ் பேக்லாம் போடுறீங்க அப்படின்னா இது கூட தயிர் இல்லைனா கடலை மாவு, அரிசி மாவுக்கு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். நீங்கள் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி அதை கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டேனுக்கெலாம் ரொம்ப நல்லது. நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும். எலுமிச்சப்பழ சாறு கூட சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கலை, வெறும் ஆலோவேரா மட்டும் இந்த மாதிரி அடிச்சுட்டு ஐஸ் ட்ரேயில் போட்டு ஃப்ரீஸ் ஆக வச்சுருக்கேன். இது ஃப்ரீஸ் ஆகி வரட்டும். இங்கே வீட்டிலே பப்பாளி மரம் இருக்குது. ஸோ நல்ல இனிப்பாக கல்கண்டாக இருக்கும். நம்ம ஸ்கின்னுக்குன்னு எந்த கேர் பண்ணாலும் சரி, நான் சொல்கிற மாதிரி வெளிப்பகுதியில் 50% தான் நம்ம கேர் பண்ண முடியும். நம்ம உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிறது இருக்குது இல்லையா, அது தான் மீதி 50% நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி பப்பாளி, அப்புறம் ஏபிசி ஜூஸு, நிறையா தண்ணி குடிக்கிறது, இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னாலே போதும். அதுவே நல்லா முகம் தகன்னு தான் இருக்கும். அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக கேர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் செய்கிறது. ஆலோவேரா இந்த மாதிரி நல்லா ஐஸ் ஆகி வந்துருச்சு இல்லையா, இதை அப்படியே எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அது மெல்ட் ஆகி தண்ணி வர ஆரம்பிக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் நல்லா ஃபேஸில் எந்தெந்த இடம் உங்களுக்கு டேனாக இருக்கோ எல்லா இடத்துலையும் நல்லா ரப் பண்ணி அப்ளை பண்ணி வைக்கணும்.
உங்களுக்கு ஒத்துக்கும் அப்படின்னா, நீங்க நைட்ல கூட நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு, காலையில ஃபேஸ் வாஷ் பண்ணாலே நல்ல ரிசல்ட் தெரியும். நான் வந்து குளிக்கிறதுக்கும் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபேஸ் ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். டைமிங் கணக்கு இந்த நேரம் அப்படின்லாம் கிடையாது. நமக்கு எப்போ தோதோ அந்த டைம்ல செய்யலாம். இந்த மாரி ஐஸ் கியூபா வச்சு செய்யும்போது, அப்பப்போ எடுத்து கட் பண்ணி செஞ்சுட்ருக்கணும் தேவையில்ல. ஈஸியா நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ, அஸ்பர் குட்டிமா பார்த்துருப்பீங்க. அது ஒரு விளையாட்டு காட்டிட்டு இருக்கான். ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாண்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி தான். டெய்லி பேஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இது எல்லாமே மேக்கப் சார்ந்த பொருள் கிடையாது. நம்ம நார்மலா வீட்ல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது காட்டியிருக்கேன் இல்லையா? இந்த பிராண்ட் வந்து பயோடிக் ஆர்கானிக், ஃபுல்லா ஆர்கானிக். இதில கெமிக்கல் கிடையாது. இது வந்து கேரட் சீட் ஆயில். இதில வந்து வால்நட்டு, பாதாம், தேங்காய் எண்ணெய் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது ஆயில் மாரி தான் இருக்கும். குளிச்சதுக்கு அப்புறமா முகத்துல, கையிலலாம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா பிசுபிசுப்பா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அந்த சுருக்கம் வராம இருக்கிறதுக்கு நல்ல ஒரு பளிச்சுன்னு க்ளோ குடுக்கும். அப்படி இல்லன்னா ஏதாச்சும் ஃபேஸ் பேக்கு, ஹேர் பேக்லாம் போடுறீங்கன்னா, அதில கூட இந்த எண்ணெய மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேரட் எண்ணெய் வந்து நம்ம வீட்ல கூட ரெடி பண்ணலாம். நான் இன்ஸ்டால, யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன். நெறைய ட்ரெண்ட் ஆயிருக்கு. இந்த குஷ்பு யூஸ் பண்ற எண்ணெய்ன்னு சொல்லிட்டு கேரட்ட துருவி எண்ணெயில போட்டு காய்ச்சி அந்த மாரிலாம் செய்வாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி நம்ம வீட்ல கூட செய்யலாம். நான் ரொம்ப கம்மியா வாரத்துக்கு 2 தடவ தான் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். அதனால நான் பாட்டில் வந்து வாங்கிக்கிட்டேன். பொதுவா முடிக்கு, முகத்துக்கெல்லாம் நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ட ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாரி சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா, பயோடிக்ல இதுவுமே ஆர்கானிக் தான். இது எந்த ப்ரமோஷனும் கிடையாது. நான் யூஸ் பண்றத சொல்றேன் அவ்வளோதான். இப்போ மாய்ஸ்சரைசர்லாம் எல்லாத்துக்கும் ஒரே மாரி தான் இல்லையா? ஸ்கின் வந்து ட்ரை ஆகாம இந்த ஈரப்பதத்தோட இருக்கிறதுக்காக யூஸ் பண்றது. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ வரைக்கும் இதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஒண்ணு முகம் கழுவிட்டு, அப்படி இல்லன்னா குளிச்சதுக்கப்புறம் நல்லா சுத்தமான முகத்தில, கிளீனான ஃபேஸில நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அப்புறம் இந்த வெயில் டைம்ல முகம் வந்து பொரிஞ்சு போன மாரிலாம் இருக்கும் இல்லையா? அதுக்கெல்லாமே வந்து மாய்ஸ்சரைசர் போட்டா நல்லாயிருக்கும். ஆனா, அது மட்டும் கொஞ்சம் ஆர்கானிக்கா, ரொம்ப கெமிக்கல் இல்லாததா சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்லது. என்னடா ஒரு டிஃபரன்ஸும் தெரியலன்னு நினைக்காதீங்க. நான் கையிலலாம் போட மாட்டேன். முகத்தில போட்டு காட்ட முடியாதேன்னு கையில வந்து சும்மா தேய்ச்சு காமிச்சேன். சன்ஸ்க்ரீன் வந்து டெர்மால இப்போ தான் ஃபஸ்ட் டைமா வாங்கியிருந்தேன். யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாயிருக்கு. இப்போ கொஞ்ச நாளா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். முக்கியமா பிள்ளைங்களுக்காக தான் வாங்கியிருந்தேன். வெளியில போய் விளையாடுறாங்க, வெயில்ல போடுறாங்களே அப்படின்னு. ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கப்புறமா சன்ஸ்க்ரீன் போடணும். அப்புறம் இந்த சீரம் வந்து கார்னியர்ல இது வந்து ஆர்கானிக் கிடையாது. ஸோ இது வந்து எப்போவாச்சும் வெளியில போகிற மாரி இருக்குது அப்படின்னா, பவுடருக்கு பதிலா மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த சீரம் போடுறது. நல்லாயிருக்கும். ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிரைட்டா தெரியும். நம்ம யூஸ் பண்ணுற ஃபேர் அண்ட் லவ்லி மாரி தான். இது வந்து ரொம்ப கம்மியா தான். எப்போவாச்சும் வெளியில போகிறப்ப மட்டும் தான் யூஸ் பண்ணிப்பேன். மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அதுக்கு மேலே போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ரேட் வந்து 240 எம்ஆர்பி போட்டிருக்கு. ஆனா நான் வாங்கும்போது 140 தான் ஆஃபர்ல வாங்குனேன். டெய்லி யூஸ் பண்ணுறதுனா மாய்ஸ்சரைசர் மட்டும்தான். குளிச்சதுக்கப்புறம் அப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி. மற்றது எல்லாமே வந்து மனம் போகிற போக்கு தான். அந்த க்ரீம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது எப்போவாச்சும் தான், ரேர் தான். இது எல்லாமே அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது அல்லாமல் விருந்துக்கு போகிறேன் அப்படின்னா ஃபவுண்டேஷன் கொஞ்சம் காம்பேக்ட் போட்டு டச்சப் பண்ணிப்பேன் அவ்வளோதான். மேக்கப்புக்கு அப்படின்லாம் அதிகமாக திங்ஸ்லாம் வாங்கி வச்சுக்க மாட்டேன். 1, 2 பேர் தொடர்ந்து கேட்டீங்க, என்ன ஸ்கின் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு. அதனால் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். நான் மாய்ஸ்சரைசர் மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். மற்றபடி வந்து ஒவ்வொருத்தவங்க ஸ்கின் பொறுத்து மாறிட்டே இருக்கும். அதோட கொரியர் வந்து இருந்துச்சு. நான் ஒரு லாங் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆர்கானிக் நாப்கின் தான் யூஸ் பண்ணுறதா. அப்போவே நிறைய பேர் ரேட் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் அவங்கள்ட்டயே ஆர்டர் பண்ணுவேன். அப்போ ரேட் சொல்கிறதா சொல்லியிருந்தேன். ஒரு பாக்கெட் வந்து ரூ. 123 போட்டிருக்கோம். ஆனால் அவங்க நமக்காக ரூ. 99 சேல் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் ரீசெல்லிங்கும் இருக்குது இவங்கக்கிட்ட. நமக்கு வேணும்னா பல்காக வாங்கி நமக்கு தெரிஞ்சவங்க இல்லை நமக்கு வேணும்னா ஒரு பிஸ்னஸ் மாதிரி ரீசேல் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் ரீசெல்லிங்காக பல்காக ஆர்டர் பண்ணி வாங்குறீங்கன்னா இன்னுமே ரேட்டு கொஞ்சம் கம்மியாகும். பட் நல்லாயிருக்கும். நாப்கின் மட்டும் கெமிக்கல் கலந்த நாப்கின் யூஸ் பண்ணாதீங்க. நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்கிறேன். ஆர்கானிக் நாப்கின் தான் நல்லது. நல்ல லென்த்தாக இருக்கும். ரொம்ப வந்து இந்த யூஸ் பண்ணுற மாதிரியே தெரியாது. கம்ஃபர்ட்டாக இருக்கும். நான் ரிவ்யூக்காக அனுப்பும்போதே ஆல்ரெடி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னுமே நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணி கேட்டதுனால இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் இவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த ஆலோவேரா வச்சு ஃபேஸ் பேக் போட்டிருந்தேன் இல்லையா? அது ஒரு 3/4 மணி நேரம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளித்ததுக்கப்புறம் அந்த மாய்ஸ்சரைசர் காமிச்சேன் பாருங்கள்.
அது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். வேறு எந்த ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். நான் காமிச்சது எல்லாமே அமேசானில தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அப்பப்போ ஆஃபர் போடுவாங்க. அத செக் பண்ணி பார்த்து வாங்கிர்றது. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் டெய்லி இந்த மாரி ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் கிடைக்கிது. ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கா, எனக்கும் ஃப்ரீயா இருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாரி வெயிட் போடுறதுக்கு ஒரு டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் பாருங்க. அதுவுமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் கன்டின்யூ பண்ண ஆரம்பிக்கல. அப்பப்போ எனக்கு தோணும் போதெல்லாம் செஞ்சுட்ருக்கேன். அந்த மாரி தான் போயிட்டுருக்கு. அன்னைக்கு வந்து பிள்ளைங்களுக்கு சேமியா பிரியாணி பண்ணியிருந்தாங்க. இந்த விளாக் வந்து நான் ஒரு வெள்ளிக்கிழமை எடுத்திருந்தேன்னு நெனைக்கிறேன். ஆமா, அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, மட்டன் வாங்கியிருந்தாங்க. அப்புறம் 11 மணிக்கு அ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த உளுந்தங்கஞ்சி ஹெல்த்தின்னு செய்ய ஆரம்பிச்சது போயி, இப்ப அதுவே பழக்கமாயிருச்சு. நீங்க அலுப்பு பார்க்காம தொடர்ந்து செஞ்சு பாருங்களேன். கண்டிப்பா வந்து என்னைக்காச்சும் 1, 2 நாள் சாப்பிடல, குடிக்கல அப்டின்னா கூட நம்ம ஏதோ மிஸ் பண்ணோமோ! அப்டிங்கிற மாரி தோணும். அது அப்படியே பழகிருச்சு. அதனால உளுந்தங்கஞ்சியுமே சைட்ல காய்ச்சி ஒரு 11 மணி போல ஆளுக்கு கொஞ்சம் குடிச்சாச்சு. அப்புறம் நான் ஷார்ட்ஸ்ல காட்டுனத பார்த்துட்டு இந்த தொத்தல் வந்து எங்க ஊர் பக்கமும் இருக்கு. அதுவும் நெறைய பேர் கீழக்கரை பக்கம் ஃபேமஸா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 1, 2 பேர் ஸ்ரீலங்காலலாம் ஃபேமஸா இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் ஸ்ரீலங்காலன்னு சொல்லும்போது மைதா மாவுல செய்வாங்க அப்படின்னு சொன்னீங்க. இங்க எங்க ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு, வெல்லம் அப்படி இல்லன்னா கருப்பட்டி. கருப்பட்டி சேர்த்தா இன்னும் கருப்பா இருக்கும். ஸோ இது வந்து இந்த கலர்ல தான் இருக்கு இல்லையா? அது வெல்லம் சேர்த்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். சொட்டு தண்ணி கூட சேர்க்காம ஃபுல்லா தேங்காய் பால்லயே சேர்த்து கிண்டுறது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது இங்கே ஊர்ல இருக்கிற வரைக்கும் வாங்கி சாப்பிடுறது. அது பிரிச்சோம் அப்டின்னா 1/2 மணி நேரத்திலே அப்படியே காலியாயிடும். அந்த அளவுக்கு சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும். ஆனா வீட்ல வந்து வீட்ல இல்ல. இங்க ஊர்ல வந்து அரிசி மாவுல தான் செய்வாங்க. அதோட மாங்காய் வந்து 2ஆ கட் பண்ணி, இந்த மாரி பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி தண்ணீல நல்லா வாஷ் பண்ணிட்டு வெயில்ல காய வச்சாச்சு. இது வந்து ஏற்கனவே காய வச்சது. இதில தான் நான் ஊறுகாய் உங்களுக்கு காட்டப் போறேன். இப்போ போட்டிருக்கிறது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அதோட அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? ஸோ பளவு சோறு, மட்டன் குருமா வந்து அரை குருமா மாரி மஞ்சள்தூள் சேர்த்து வச்சது. அப்புறம் மாங்காய் பச்சடி, வெண்டைக்காய் பச்சடிலாம் செஞ்சிருந்தோம். சாப்பிட்டுட்டு மதியானம் போல தான் பிள்ளைக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு இருந்தோம். ஆனா இந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறப்ப ஒரு 3, 4 நாள் வந்து டைம் தாண்டிருச்சு. அது ஜூலை 16 தானே பிள்ளை பொறந்தான். ஆ மே 16 தான் வந்து அவனுக்கு 10 மாசம் ஸ்டார்ட் ஆகுறது. ஆனா நாங்க மறந்துட்டேன். இங்க ஊருக்கு வந்து ஒரு 3 நாள் கழிச்சு தான் நானே வந்து எடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ மாங்காய் இருந்துச்சு. சரி கையில தான் மாங்காய் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அத வச்சு தான் எடுத்தோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு டீ ஷர்ட் இந்த கலர்ல தான் போட்டிருந்தான். அது வந்து அந்த ஃபோட்டோக்கு, வீடியோக்கு பார்க்கும்போது அந்த அளவுக்கு எடுப்பா தெரியல. ரொம்ப டார்க்கா இருந்த மாரி இருந்துச்சு. அப்புறம் அத கழட்டிட்டு இன்னொரு கிரீன் இருந்துச்சு. அத வந்து போட்டு விட்டுருந்தேன். இன்னுமே வந்து 11, 12 இருக்கு. இதுவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சுத்தி எல்லாரும் நின்னுக்கிட்டு சவுண்ட் விட்டுட்டே இருந்தோம். நான் கொஞ்ச நேரம் வீடியோ வந்து உங்களுக்கு அந்த ஆடியோவோட காட்டுறேன் பாருங்களேன். கிளாப் பண்ணு. என்னன்னா, ஒண்ணு ஊறி போயிட்டே இருந்தான். இல்லன்னா எல்லாத்தையும் எடுத்து கலச்சிக்கிட்டே இருந்தானா, ஸோ அது வந்து ஒரு 1/2 மணி நேரம் தாண்டிருச்சு. அவன பெர்ஃபெக்ட்டா உட்கார வச்சு, அந்த பத்து தெரியிற மாரி, அவனும் பார்க்குற மாரி எடுக்கிறதுக்கு, இப்போ தான் வந்து எழுந்திருச்சு தன்னா நிக்க ஆரம்பிச்சிருக்கான். இன்னும் அடி வந்து எடுத்து வைக்கல. இப்போ வந்து மாடிப்படி ஏறிர்றான். தன்னா வந்து அந்த பெட்டுலேருந்து, சோஃபாலேருந்துலாம் இறங்குறேன் அப்படின்னு சமயத்தில கீழ விழுந்துர்றான். ரொம்ப கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிற மாரி இருக்கு. நான் சொல்லிட்டு இருந்தேன், "இங்கே இருக்கிற வரைக்கும் ஓகே தான். ஒண்ணும் இல்ல. சமையல்லாம் வந்து நம்ம செஞ்சாலும் ஒரு வேளை வீட்ல வீட்ல பூவா எல்லாரும் பார்த்துக்கிட்டுறாங்க." நான் அந்தமான் போயிட்டு இந்த தடவ எப்படி சமாளிக்க போறேங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல. அப்பப்போ அந்த எண்ணம் வந்து வந்து போயிட்டே இருக்கும். சரி அதுக்கப்புறம் இங்க இருக்கிற வரையும் இங்க இருக்கிறத பார்த்துக்குவோம். அங்க போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு நெனச்சிட்டுருப்பேன். எனக்கு வந்து குறும்புத்தனம், வாலு அதெல்லாம் விட என்ன பயம்னா, எது எடுத்தாலுமே வந்து கீழ பார்த்தான் அப்படின்னா, உடனே வாயில போட்டுக்கிட்டுறான். ஸோ அதுதான் ரொம்ப பயமா இருக்கு. கேர்ஃபுல்லா பார்த்துக்கிற மாரி இருக்கு. அதோட வீடியோ அன்னைக்கு நைட்லேருந்து கன்டின்யூ ஆகுது. வீட்ல புவா வந்து பரோட்டா செம்ம சூப்பரா போடுவாங்க. நல்லா சாஃப்ட்டா இருக்கும். ஆசிருக்கு நான் போடுற பரோட்டாவ விட புவா போடுறது தான் ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமே வேலையெல்லாம் ஆரம்பிச்சு சாப்பாடு ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா அண்ணன் வீட்ல வந்து அண்ணன் ஃபேமிலி வந்து பெங்களூர் கிளம்பியிருந்தாங்க. இங்க வந்து தமிழ்நாட்ல நமக்கு ஜூன் மாதம் ஸ்கூல் ரீஓப்பன் இல்லையா? பெங்களூர்ல அவங்களுக்கு வந்து மே 25 ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ணாங்க. அதனால ஒரு நாள் முன்னாடியே கிளம்பிட்டாங்க. அந்த அன்னைக்கு வரையும் வீடே களை கட்டிக்கிட்டு இருந்துச்சு. அண்ணன் பொண்ணு ஐஷா வந்து அஸ்பரோடையே தான் நிப்பா. அவனுக்கு வந்து புதுசா ஏதாவது சொல்லிக் குடுத்துட்டே இருப்பா. அவன் எங்க போறானோ அவன்கிட்டயே தான் நின்னுட்டுருப்பா.
இன்ஷா அல்லாஹ் ஹஜ் பெருநாளுக்கு வந்துருவாங்க. அப்பவும் வந்து 2, 3 நாள் தான் இருப்பாங்க. ஏன்னா பெருநாள் அன்னைக்கு மட்டும் தான் லீவா இருக்கும் இல்லையா? நாங்க போன வருஷத்துக்கும் அதுக்கு முன்னாடி 2023ல வந்து பெங்களூர் போயிருந்தோம். வெக்கேஷனுக்கு வந்திருக்கும்போது. போன வருஷம் டெலிவரி டைம்ங்கிறதுனால போக முடியல. இப்போவும் வந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க. பெங்களூர் வந்து சுத்தி பார்க்க போறோமோ இல்லையோ, அந்த கிளைமேட்டுக்காக போகலாம். அவ்ளோ சூப்பரா சில்லுன்னு இருக்கும். நல்ல ஊரு. குளு குளுன்னு இருக்கலாம். ஆயிஷாவும் சொல்லிக்கிட்டே இருந்தா, "கண்டிப்பா அஸ்பர தூக்கிட்டு வரணும். வாங்க, வாங்க" அப்படின்னு. எங்கேயுமே பிளான் பண்ணல இதுவரைக்கும். பிள்ளைங்கள அழைச்சிக்கிட்டு போயிட்டு வரணும் இல்லையா? ஸோ அப்படியே இருக்கு பெண்டிங்கில. அது பெண்டிங்ன்னு கூட சொல்ல முடியாது. வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. நாங்களும் எப்போதும் பிளான் பண்ணுவோம். அங்கே போகலாமா, இங்கே போகலாமா அப்படின்லாம். அது போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பிளான் போட்டுருவோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வெக்கேஷனுக்கு எங்கே போகலாம்னு பிளான் பண்ணியிருந்தீங்க? அந்த இடத்துக்கு போனீங்களா? இல்லை பிளான் போட்டதோட சரியா? அப்படி போட்டிருந்தா எந்த இடம்னு எல்லாமே வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அதிகமாக போன இடம் அப்படின்னா குற்றாலம். குற்றாலம் போயிருக்கோம். ஸோ அந்த சீசன் வர்றப்பலாம் வந்து அடிக்கடி போகிறதுன்னா அந்த ஒரு இடத்துக்கு தான் போயிருக்கோம். அன்னைக்கு வந்து பஸ்ஸில் தான் போட்டிருந்தாங்க. தஞ்சாவூர் போய் ஏற்றி விட்டுட்டு வரதுக்காக ஆசிர், அர்ஷான்னு எல்லாரும் சேர்ந்து போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் காலையில மாங்காய் வந்து காய வச்சுருந்தோம் இல்லையா? அன்னைக்கு நைட்டே வந்து இந்த மாரி கட் பண்ணிடணும். நம்ம பெரிய பெரிய பீஸா போட்டு தானே வெயில்ல காய வச்சுருந்தோம். கொஞ்சம் சின்னதா ஒரு பாதி மாங்காவ வந்து 4 பீஸா அந்த மாரி கட் பண்ணி தனியா வச்சுக்கணும். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு காஞ்ச துணியில ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சிடணும். இந்த ஊறுகாய்க்கு முக்கியமான விஷயம், நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரம், கரண்டி, ஸ்பூன்லேருந்து எதுவுமே வந்து ஈரமே இருக்கக்கூடாது. ஒரு சொட்டு தண்ணி கூட கண்ணில் காட்டக்கூடாது. அப்போ தான் வருஷ கணக்கில் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இந்த டப்பில் எடுக்கிறோம் அப்படின்னா இதுலேயுமே தண்ணி இருக்கக்கூடாது, ஈரமே இருக்கக்கூடாது. அளவுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த கையில் நம்ம யார் போடுறோமோ, இப்போ ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருந்த மாங்காய் எடுத்துட்டு, அதே கையால் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கல் உப்பு இந்த மாதிரி தூவுனாப்புல சேர்த்துக்கணும். இதே தான் ரிப்பீட் பண்ணணும். மறுபடியும் 3 கைப்பிடி அளவுக்கு மாங்காய், 1 கைப்பிடி அளவு கல் உப்பு. இந்த டப்பில் எவ்வளோ கொள்ளுதோ அந்த அளவு எடுத்தாச்சு. கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பை மேலே தூவுனாப்புல சேர்த்துட்டு, குலுக்க வேணாம், கிண்ட வேணாம், எதுவுமே செய்ய வேணாம். அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். நீங்கள் மாங்காயில் கை போட்டு எடுக்கும்போது கூட கையில் ஈரம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நைட்டு மூடி போட்டு வச்சுட்டு காலையில் எழுந்திருச்சு இந்த மாதிரி கை போடாமல் குலுக்கி விட்டால் போதும். இப்போ நம்ம கல்லுப்பு போட்டு வச்சோம் இல்லையா? அது எல்லாமே கரைஞ்சு நல்ல ஈரம் விட்டுருக்கும். தண்ணி விட்டுருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாங்காவை எடுத்து பார்த்தீங்கன்னா, அடியில் வந்து தண்ணி நிற்கும். நான் காயப்படும்போது காட்டுறேன் பாருங்கள். நான் சொல்லும்போது உங்களுக்கு பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியும். அதெல்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸி தான். நம்ம ஒரு சொட்டு எண்ணெய் கூட சேர்க்காம பண்ணுறோம் இல்லையா? அதனால தான் இந்த அளவுக்கு ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. அந்த மாங்காய் எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி காய வச்சுருக்கோம். அடியில் வந்து மாங்காய் தண்ணி இருக்குது. அந்த உப்பு தண்ணி. அதுதான் ரொம்ப முக்கியம். காய வைக்கும்போதே மாங்காவை பெரட்டி விட்டு இந்த தோல் பகுதியெலாம் அடியில் இருந்துச்சுன்னா சீக்கிரமே காஞ்சு வந்துடும். இது மாங்காய் பொடி அரைக்கிறதுக்காக கொஞ்சம் தனியாக சீவி போட்டிருந்தோம். இப்போ இந்த மாங்காய் வந்து 2லேருந்து 3 நாள் நல்ல வெயிலில் டெய்லி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் காய வைக்கணும். அந்த மாங்காய் தண்ணி இருக்குது பாருங்கள், 1 மணி நேரம் மட்டும் வெயிலில் வச்சுட்டு உள்ளே எடுத்து மூடி வச்சிடணும். ஏன்னா நாள் பூரா வச்சுருந்தா தண்ணி பூரா ட்ரை ஆகிடும். 1 நாள் 2 நாள் வச்சா கூட போதும். நான் முதல்ல காயப்பட்ட மாங்காய் வச்சு இப்போ ஒரு பேட்ச் மட்டும் செஞ்சு காட்டுறேன். இப்போ மாங்காய் தண்ணி இருக்குது இல்லையா? 3 நாள் மாங்காய் வந்து நல்லா காய வச்சோன்னே இந்த மாதிரி காஞ்சு வந்துடும். இதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணிக்கணும். அடுப்பில் வச்சு நல்லா கொதி வரணும். அந்த மாங்காய் உப்பு தண்ணி வந்து நல்லா கொதித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது சில்லுன்னு ஆகிற வரைக்கும் ஆற விட்டுறணும். இப்போ மசாலா வந்து வெந்தயத்தூள், வெந்தயத்தை வறுத்து தூளாக அரைச்சிருக்காங்க. 1 கிலோ மாங்காய்க்கு வெந்தயத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக மஞ்சப்பொடி. காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்தா நல்ல கலராக இருக்கும். அவ்வளோதான், வேறு எந்த மசாலா பொடியும் வேணாம். இப்போ நல்லா ஆற விட்டு அந்த மாங்காய் தண்ணியில் எடுத்து வச்சுருக்கிற மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம எடுத்திருந்த சட்டி, மிக்ஸ் பண்ணுற கரண்டி எதுவுமே ஈரம் இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியமானது. ஸோ கட்டி இல்லாமல் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா காய வச்ச மாங்காயில் சேர்த்து ஒரு குலுக்கு குலுக்கி விட்டுடலாம். இந்த மாங்காய் நீங்கள் அப்படியே வச்சு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு நாள் மட்டும் ஒரு மணி நேரம் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிடலாம். அவ்வளோதான். நாள் ஆக ஆக நல்லா இலகி அந்த தோல்லாம் சாஃப்டாக ஆயிரும். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு.
நான் தெளிவாக சொல்கிறதுக்காக இவ்வளோ விலைக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் செய்யும்போது ஈஸியாக தான் இருக்கும். இப்போ அடை மாங்காய், ஊறுகாய்லாம் வந்து எண்ணெய் போடாம தான் செய்வோம். ஆனால் இதில் மசாலா சேர்க்கறதுனால சூப்பராக இருக்கும். நாங்கள் மசாலா போட்டதுக்கப்புறம் மறுநாள் ஒரே ஒரு தடவை 1 மணி நேரம் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈரப்பதம் இல்லாத ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டோம். ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா வருஷம் இதே மாதிரி தான் செய்வீங்க. இன்னும் 1 மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் இலகி நல்லா சாஃப்ட் ஆகிடும். செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் என்கிட்ட கேளுங்க. என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோஸ் சீக்கிரம் கொடுக்கணும்னு எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்த உங்களுக்கு தேங்க்யூ.